அனைவருக்கும் வணக்கம். ஆட்சிக்கு வந்து 2 மாத காலம் கூட ஆகலை. அதுக்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழக அரசினுடைய இரட்டை நிலைப்பாடு மக்கள் முன்னால் அம்பலப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் மிக விரிவாக ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐயாறியல் மணல் ஆலை, அந்த ஆலை பலவிதமான நோய்களை மக்களுக்கு பரப்பி சூழலியலை சிதைக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆலை. அந்த ஆலைக்கு எதிராக ஒட்டுமொத்த மக்களும் ஒரு எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய வேளையில் அந்த ஆலைக்கு மேலும் 1144 ஹெக்டேர் நிலப்பரப்பை அணுக்கனிம சுரங்கம் அமைப்பதற்கு ஒன்றிய அரசு கொடுத்த அந்த நில ஒதுக்கீடு அனுமதிக்கான கால அவகாசத்தை ஓராண்டுக்கு நீட்டித்து தமிழக வெற்றி கழக அரசாணை வெளியிட்டிருந்தது. அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றிலாம் நம்ம பேசியிருந்தோம். அந்த காணொலியை பார்க்காதவர்கள் நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். கடந்த ஒரு 2-3 நாட்களாகவே இந்த அரசாணை வெளியானதை தொடர்ந்து மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு, மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது. தமிழக வெற்றி கழக அரசை நோக்கிய கேள்வி கணைகளை மக்கள் எழுப்ப ஆரம்பித்தார்கள். எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும், சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும், சூழலியல் ஆர்வலர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழக அரசின் இந்த அரசாணையை கண்டித்து காட்டமான விமர்சனங்களை எல்லாம் வைத்தார்கள். ஒரு கட்டத்தில் எதிர்ப்பு அதிகமாக காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்து இந்த ஐயாறியல் நிறுவனத்திற்கு ஆதரவாக நீங்கள் வெளியிட்ட அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும், மக்களை பாதிக்கக்கூடிய இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மனு ஒன்றை கொடுத்ததாக செய்தி வெளியானது. அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்களிடத்தில் மனு கொடுத்த அந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களிடம் மக்களை பாதிக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் அனுமதிக்க மாட்டோம், உங்கள் மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற ஒரு உறுதியை அவர் அளித்ததாகவும் ஊடகங்களில் செய்திகள் எல்லாம் வெளியானது. இப்போ நமக்கு எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, மக்களை பாதிக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள் என்றால், இந்த திட்டம் நீங்கள் அரசாணை வெளியிட்டு ஆதரவளித்தீர்கள் இல்லையா, அந்த திட்டம் இந்த ஐயாறியல் நிலம் கையகப்படுத்தி அணுக்கனிம சுரங்கம் அமைக்கக்கூடிய அந்த திட்டம் மக்களை பாதிக்கக்கூடிய திட்டமா இல்லை மக்களை பாதுகாக்கக்கூடிய திட்டமா? மக்களை பாதிக்கக்கூடிய திட்டம் என்றால் அந்த திட்டத்திற்கு ஆதரவாக எதற்கு நீங்கள் அரசாணை வெளியிட்டீர்கள்? அரசாணை வெளியிடுவதற்கான அவசியம் என்ன? என்ன காரணத்திற்காக அரசாணை வெளியிட்டீர்கள்? அந்த திட்டம் மக்களை பாதிக்கக்கூடிய திட்டம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான். உங்களுடைய கட்சியினுடைய கூட்டத்திலேயே நீங்கள் அந்த திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினீர்கள். நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள் என்றால் இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்துவீர்கள் என்று மக்கள் நம்பித்தான், உங்களுடைய கடந்த கால வாக்குறுதிகளை எல்லாம் நம்பிதான் மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தினார்கள். இப்போது அந்த திட்டத்தை நீங்கள் ஆதரிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் எந்த அடிப்படையில் அனுமதி கொடுத்தீர்கள்? மக்களை பாதிக்கவே கூடாதென்று அப்படி தானே நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன உங்களுடைய கருத்தின்படி பார்த்தால் மக்களை பாதிக்கக்கூடிய எந்த திட்டத்துக்குமே நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டீங்கன்னா, அப்போ இந்த திட்டம் மக்களை பாதிக்காத திட்டம் என்று நீங்கள் சொல்ல வர்றீங்க. அதானே செய்தி. இல்லை மக்களை பாதிக்கக்கூடிய திட்டம் தான் என்றால் மக்களை பாதிக்கக்கூடிய திட்டத்துக்கு எதுக்கு அனுமதி கொடுத்தீங்க? பதில் சொல்லணும். இது ஒரு அரசியல் நாடகம். இதைத்தான் கடந்த 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருந்த இந்த திராவிட கட்சிகள் மீது வைக்கப்படக்கூடிய பெரிய விமர்சனமே இதுதான். திட்டங்களை கொண்டு வர்றது, ஒன்றிய அரசினுடைய திட்டமாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும், மக்கள் விரோத திட்டங்களை எல்லாவற்றையுமே கொண்டு வருவாங்க. அப்படியே ஆழம் பார்க்கறது, அப்படியே ஒரு சில செய்திகளை கசிய விடுவது. மக்களிடம் எதிர்ப்பு வந்ததென்றால் உடனடியாக இந்த திட்டத்தை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், மக்களை பாதிக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் நாங்கள் எதிர்ப்போம், இல்லை என்றால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நாங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்துவோம், ஹைட்ரோ கார்பன் எடுப்போம், மீத்தேன் எடுப்போம், ஆனால் நிலத்திற்கும் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் எந்த பாதிப்பும் வராத வண்ணம் நாங்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று சொல்வார்கள் இல்லையா? அப்படிதான் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கருத்தும் இருக்கிறது. அப்போ எந்த இடத்துல நீங்கள் மாறுபடுறீங்க மற்ற கட்சிகளிடமிருந்து? உங்களுடைய கட்சியினுடைய தீர்மானம் ஒன்று, உங்கள் அரசின் செயல்பாடு இன்னொன்று. அப்போ உங்கள் மீது எப்படி ஒரு நம்பகத்தன்மை மக்களுக்கு வரும்? எப்படி நம்புவாங்க? ஆரம்பமே உங்களுடைய முகத்தை வெளிப்படையாக நீங்கள் காட்டிட்டீங்க, வெளிப்படையாக அம்பலப்பட்டு போயிருக்கிறீர்கள்.
இப்போ என்ன ஆகும்னா, இனி உங்களுடைய ஒவ்வொரு திட்டத்திலும் ஒவ்வொரு அரசாணையிலும் மக்களுக்கு சந்தேகம் எழும். அரசாணையை வெளியிடுறது அரசாணை ஒன்றாக இருக்கிறது, முதலமைச்சருடைய கருத்து இன்னொன்றாக இருக்கிறது, கடந்த காலங்களில் கட்சியினுடைய நிலைப்பாடு தேர்தல் அறிக்கை இன்னொன்றாக இருக்கிறது, முரண்பாடுகளினுடைய மூட்டையாக இவர்களுடைய செயல்பாடு இருக்கிறது என்கிற ஒரு இடத்திற்கு மக்கள் வருவார்கள். ஏற்கனவே வந்து விட்டார்கள். திமுக அதிமுகவுக்கு நாங்கள் தான் மாற்று, அவர்கள் எந்தெந்த இடத்தில் தவறு செய்தார்களோ அந்த இடத்தையெல்லாம் நாங்கள் சரி செய்வோம், நாங்கள் தான் தூய சக்தி, நாங்கள் தான் உண்மையான மாற்று நம்பிதானே மக்கள் வாக்கு செலுத்தினார்கள். இதைத்தானே நீங்கள் சொன்னீர்கள். உண்மையான மாற்று அரசென்றால் இப்படி இரட்டை நிலைப்பாடு இருக்காது, ஒரே நிலைப்பாடு தான். கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன, அந்த கொள்கை நிலைப்பாடு தான் அரசாணையாக வெளியே வரும். இப்படி மக்களிடமிருந்து எதிர்ப்பு வந்ததும் ஒரு நிலைப்பாடு, அதற்கு முன்பு இன்னொரு நிலைப்பாடு என்றால் அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மனு கொடுக்குறாங்கன்னா மக்களிடம் இருந்து வந்த எதிர்ப்பு, மக்களிடம் இருந்து எதிர்ப்பு வராமல் இருந்ததென்றால் அவங்க மனு கொடுக்க போகிறதும் இல்லை. இவர் இது குறித்து முதலமைச்சர் அவர்கள் பேசப்போவதும் இல்லை. உங்களுடைய அரசினுடைய அரசாணை தானே, அரசாணை வெளியே வந்தது. எப்படி வெளியே வந்தது? சரி, வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அது குறித்து பேசினீர்களா? இல்லையே. 10ஆம் தேதியே அனுமதி நீட்டிக்கப்பட்டு விட்டது, கிட்டத்தட்ட 20 நாட்கள் கடந்து விட்டது, எதுவுமே பேசலையே. நீங்கள் பேசியிருந்திருக்கணும் இல்லையா? அரசாணை வருவதற்கு முன்பு அதை தடுப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கலை, அரசாணை வந்ததற்கு பிறகு கூட அதற்கு எதிரான நடவடிக்கை எடுக்கலை. மக்கள் பேசணும், மக்களிடமிருந்து எதிர்ப்பு வந்ததற்கு அப்புறமா, வேற வழியே இல்லை என்கிற இடம் வந்ததற்கு அப்புறமா தான் இந்த திட்டம் குறித்து நீங்கள் பேசவே செய்கிறீர்கள். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம். என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் பச்சை துரோகம், ஏற்க முடியாது. ஏன்னா இந்த திட்டம் அவ்வளோ பாதிப்பை இந்த மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பலவிதமான நோய்களை ஏற்படுத்தி, புற்றுநோய், கருச்சிதைவு, பல தோல் வியாதிகள் இதெல்லாவற்றையும் ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் சூழலியலை சிதைச்சி போடக்கூடிய திட்டம். ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டம் எல்லோருக்குமே தெரியும், மேற்கு தொடர்ச்சி மலைகள் முழுமையாக உடைத்து நொறுக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்பட்டு விட்டது. நீர்நிலைகள் எல்லாம் அழித்தொழிக்கப்பட்டு விட்டது. மரம் செடி கொடி எல்லாம் ஒரு காலத்தில் அவ்வளோ இருந்தது, ஒன்றும் இல்லை, ஒரு 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 பசுமை நிலப்பரப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பருவநிலையே மாறி போய்விட்டது. இந்த மாவட்டத்தினுடைய தனித்துவமே இந்த மாவட்டத்தினுடைய இயற்கை அழகுதான், இந்த மாவட்டத்தினுடைய பருவநிலை தான் இன்றைக்கி அப்படியே முற்றுமுழுதாக மாறிப்போய் இருக்கிறது. இப்போது எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு இப்போ மீதம் இருக்கக்கூடிய கொஞ்சம் வளங்களையும் அழித்து அந்த மக்களுக்கு நோய்களையும் பரப்பக்கூடிய ஒரு திட்டம் என்றால், அந்த திட்டத்தை எவ்வளவு கவனமாக கையாண்டு அது குறித்த ஆய்வுகள் எல்லாம் செய்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஒரு முடிவு எடுக்கணுமா இல்லையா? ஒன்றுமே இல்லை, சும்மா விளையாட்டா இது. போகிற போக்கில் உங்களுக்கு தோன்ற மாதிரி ஒரு அரசாணை வெளியிடுறது, எதிர்ப்பு வந்ததும் வேறு மாதிரி கருத்து பேசுகிறது, இதுதானே அரசியல் நாடகம் என்பது. இந்த நாடகத்தை தானே நீங்கள் எதிர்ப்பதாக சொன்னீர்கள் நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு. இப்போ உங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை உங்களுக்கும் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இதுவரை இந்த நிலப்பரப்பை ஆண்டு மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்டு மக்களை வஞ்சித்து இல்லை மக்களை நம்ப வைத்து ஏமாற்றிய மற்ற கட்சிகளுக்கும் உங்களுக்கும் என்ன வேறுபாடு? எந்த வேறுபாடும் இல்லை, ஒரு வேறுபாடும் இல்லை. வெறும் அரசியல் லாபத்திற்காக சந்தர்ப்பவாத அரசியலை தமிழக வெற்றி கழக அரசு செய்திருப்பது இந்த திட்டத்தின் மூலமாக வெளியாகியிருக்கிறது. பார்ப்போம் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.